பேசி முடிச்சு நான் பதில் சொல்லிக்கிறேன். பேசி முடிச்சிட்டீங்களே, நான் பதில் சொல்லிக்கிறேன். அமைதியா இருங்க. சந்திப்புகள் ஆணவம் இருக்கக்கூடாது. ஒரு சில சந்திப்பு ஆணவமான சந்திப்பா இருக்கும். ஆணவம் ஒரு தடவை சிவலோகத்தை முடிச்சு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? தெய்வங்கள்னா யாரு? கோயிலை உருவாக்குனது யாரு? கோயிலை முதல்ல எதுக்கு உருவாக்குனாங்க? நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக உருவாக்குறது. அதை அப்புறம் சொல்லிக்கலாம். நான் கேட்கவே இல்லையே. நான் கொஞ்சம் பேசாம சாமி நீங்க தான் வள்ளிய தமிழகத்துல எந்த இடத்துல பார்த்தாங்க? வள்ளி தமிழ்நாட்டுக்காரியா? வள்ளி பேசி முடிச்சுக்க. நான் பேசுறபடி பேசுங்க. சரிங்களா? ஒரு தடவை கைலாயத்துக்கு வந்து யமதர்மன் போயிருக்காரு சிவனை பார்க்க. கைலாயத்துக்கு வெளியே பாம்பு இருந்திருக்கு, ஆதிசேஷன். அதுக்கு எப்பயும் கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கும். நம்ம வந்து பரமசிவன் இருக்கிறோம், இருக்கிறது பரமசிவன் தான் பெரிய ஆள். அதனால அவர்கிட்ட நம்ம இருக்கிறோம். அதே நம்மளும் பெரிய ஆள். கூட இருக்கிறனால பெரிய ஆளாயிட முடியாது. அப்படி நினைச்சிட்டு வெளியே இருக்கு. கைலாயத்துக்கு வெளியே சிவன் போறவரு ஆதிசேஷனை பார்க்கிறாரு. ஒரு பார்வை பார்த்துட்டு ஆதிசேஷன் பின்னாடி பார்வை போகுது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டாரு. பார்த்தா ஆதிசேஷன் பார்க்குற பின்னாடி ஒரு மரக்கிளையில ரொம்ப அழகான பறவை, பல வண்ணங்கள் நிறைந்த பறவை இருக்கு. ஆதிசேஷன் பார்க்கிறாரு. யமன் பார்த்து சிரிச்சுட்டு போறாரு. ஒரு இந்த பறவை செத்துருமோ, நம்ம யாரு, நம்ம தான் பெரிய ஆளாச்சே அப்படி என்ன பண்ற, அந்த பறவையை கொண்டு 100 காத தூரத்துக்கு அப்பா கொண்டி ஒரு நதிக்கரையில விட்டுட்டு வந்துட்டார். கனநேரம் தானே அவங்களுக்கு. விட்டுட்டு வந்தாச்சு. யமன் போய் சிவனை பார்த்துட்டு வெளியே வந்தா பறவையை காணோம். பார்க்கிறாரு, ஸ்ரீ பார்க்கிறாரு. அப்பதான் ஆதிசேஷன் என்ன பார்க்கிற, யம தர்மராஜா உன் பார்வைப்பட்டல அந்த பறவை செத்து போயிருந்து தெரியும். அதனாலதான் கொண்டு 100 காத தூரத்துக்கு அப்பா ஒரு நதி அப்பால் ஒரு நதியில விட்டு வந்தேன்னு சொல்ல. அப்பதான் சிவன் சிரிச்சாராம். நான் ஏன் தெரியுமா பார்த்தேன்? என் பார்வையின் அர்த்தம் உனக்கு தெரியல. அந்த பறவையின் விதி வந்து 100 காத தூரத்துக்கு அப்பால் ஒரு நதிக்கரையில பச்சை பாம்பு வாயில சிக்கணும் விதி இருக்கே. இந்த பறவை இங்க எப்படி சாக போகுது அப்படின்னு நான் பாத்துக்குதேன். ஆனா என் வேலையை நீ சுலபமாக்கிட்ட. அப்ப இந்த பறவையின் மரணத்துக்கு யாரு காரணம் நினைச்சாரு. அப்படி இருக்கட்டும். இது ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்புல வந்து ஆணவம் அழிந்தது. ஆதிசேஷன் ஐயோ பேசாம இந்த பறவை எங்கனே விட்டுதான் தப்பு செஞ்சிருக்குமே, நம்ம பார்த்து நம்ம கொண்டு நல்லது செய்யறேன்னு சொல்லி கெட்டு போச்சேன்னு அது ஒரு ஆணவம் அழிந்தது. சரிங்களா? இன்னொரு சந்திப்பு இருக்கு, அது இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். பேசுங்க. நானே நீயே பேசுறேன்னு சொல்லுவீங்க. பேசுங்க. உலகத்துல இப்ப நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு வச்சுங்க. இந்த சந்திப்பு எப்படி இருக்கணும் நான் நினைச்சு வர்றது வேற மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க நினைக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சந்திப்பு எப்படி இருக்குங்கிறதே தெரியும். ஏன்னா நான் என்ன கொடுக்குறேன், நீங்க என்ன அதை வாங்கிக்கிறீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற இருக்கிறது தான் இந்த சந்திப்பு இருக்கு. உங்க கதையின் முறைப்படி உங்க பேர் என்ன? கனகவேங்கை பூங்குருத்தி. எதுக்கு வந்திருக்கீங்க? காவை. என்ன காவை? திணைக்காவை. என்ன திணை? கருந்தினை செந்தி. யாருக்காக? எங்களுக்காகவும் முருகப்பெருமானுக்கு. எது முருகனுக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமான். ஏன் செந்தினை மட்டும் முருகனுக்கு படைக்கணும்? செந்தினை கருமி நேரம் நைவேத்தியம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால செந்தினை வந்து முருகன் நைவேத்தியம் பண்ண. வேற ஏதாவது ஒரு தானிய பொருள் வரைச்சு படைச்சிருக்கலாமே. இங்க விளையிறதா எது விளையுதா தானே கொடுக்க முடியும். இடத்துல விளையிறதா? ஆமா. இந்த இடத்துல எப்படி விளை வைக்கிறீங்க? புன்சை நிலம், வானபாத்த பூமி இல்லங்க, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம். இதுல ஆண்களுக்கு என்ன வேலை? புன்சை நிலம் உழுது பயிரிடுறது அவரோட வேலை. உழுது பயிரிடுறதா? மலை சார்ந்த இடம் தானே. ஆமா. மலைச்சாரல்ல உழுக முடியுமா கலப்பைய வச்சு? மலைச்சாரல் சரிவிலே தேயிலை தோட்டமா வச்சிருக்கோம். ஏமா மலை இங்க அடிவாரம், மலையினுடைய அடிவாரம் மலை இங்க இருக்கு. புன்சை நிலம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கலப்பைய போட்டு உழுக முடியாது. புன்சை நிலம் அது நீங்க சொல்றது மலை வந்து நீங்க என்ன ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்லுங்க உழுது பயிரிடுறதுனா மலைக்குள்ள சிறு மலையில போய் பாருங்க. திண்டுக்கல் சிறுமலையில போய் மலை சரிவிலே உழுது பயிரிடுவாங்க. அப்ப அதை எப்படி உழுதுகிட்டு இருக்காங்க? இப்ப இந்த காலத்துல நவீனங்கள் வந்துருச்சுங்க. நீங்க வள்ளி வாழ்ந்த காலத்துல எதை வச்சு ஓட்டுனீங்க? நாங்களா எது தந்தத்தை வச்சே உழுவோம். நாங்க யானை தந்தத்தை ஏதோ சொல்றீங்க. காவலுக்காக வந்துருக்கோம். ஏதோ சொன்ன அதான் உண்மை. வள்ளி காவலுக்கு வரணுங்கிறது என்ன நியதி? யாரு பொறுப்பா இருக்கோ அவங்க தான் வர முடியும். வள்ளி ஏமா வரணும்? அதான் இன்னைக்கு யாருங்க வரணும் தலையில தான் அவங்க தான் வர முடியும். எல்லாரும் வர முடியுமா? வள்ளி வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? சாமி பொறுப்பு யாரு? இப்ப எங்க அண்ணன் வந்து தோழி பின்னாடியே போயிடுவாங்க. அப்பா வயசானவர், பொறுப்பு இருக்கணும். நம்ம ஒரு யாரு பொறுப்பா இருக்கணும், அவங்க குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவி, அவ்வளவுதான். தவத்திற்கு ஒருவர். ஆமா. தமிழுக்கு 20 நல்ல தமிழை உரையாட வேண்டும் என்றால் கற்றறிந்த 2 பேர் பேசணும். கற்றாமரை கயிற்றிலே நல்லெண்ணம் சேர்ந்தார்கள். கற்றாரை கற்றார் தான் காமர முடியும். நான் சொல்லி மத்தியான நம்ம 2 பேருடைய சந்திப்பு எப்படி இருக்கணும்னு அன்று நாரதர் சத்தியவானுடைய மனைவி சாவித்திரியை போய் சந்திச்சார். சரி, அந்த மாதிரி ஒரு சிறப்பா இருக்கணும். அத்திரி மனுஷனுடைய மனைவி அனுசியாதேவியை போய் சந்திச்சார். அந்த மாதிரி இல்லாம அதோட ஒரு மேன்மையான ஒரு சந்திப்பா இருக்கணும். உன்னை சந்திச்சிருக்கீனா கீழே கிடக்குற உன்னைய மேல தூக்கி கொண்டு வைக்கணும். இவங்க நாங்க கீழே கிடக்கமா தூக்கி மேல வைக்க போறாங்களா? அத்திரி மகரிஷி போய் சந்திச்சதா அந்த அம்மா போய் அம்மனமா பார்க்க ஆசைப்பட்டீங்க, சந்திச்சீங்க. சத்தியவான் சாவதி அந்த அம்மா புருஷன் செத்து போயிருச்சு பார்க்க என்ன எதுக்கு பார்க்க அதை கொண்டு என்னோட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீ படித்த அறிவாளி இப்படி பேசலாமா? இல்ல படிச்சாலும் இப்படி நீ பேசலாமா? கதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி மாத்தி பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. மாத்தி பேச. அனுசியாதேவி யாருமா அம்மனமா பார்க்க ஆசைப்பட்டது?
நாரதரா உங்களாலதான். நாரதரா பார்த்து உங்களால. தேவலோகத்துல வந்து இரும்பு கல்லை கொண்டு கொடுக்குறார். சரி அம்மா 30 தேவிமார்கள் உங்களால முடியாத ஒரு விஷயமே இல்ல, கடலை வறுத்து கொடுங்க அப்படின்னா. முடியாதுப்பா, இரும்பு கல் எப்படிப்பட்ட இருக்கிறது? ஒரு வருடம் பூமிக்கு இறங்கி வந்தாரு. அத்திரி வருஷம் மனைவி அனுசியாத வீட்டை கொடுத்தாம அந்த கடலை வறுத்து கொடுமானார். யோசிக்கவே இல்லை. நம்ம கடலை வாங்கி தட்டிக்கல விட்டா புருஷனை நினைச்சா கடலை வறுவட்டுச்சு. எடுத்து கொண்டு காமிக்கிறார். ஏமா 30 தேவிமார்கள் உங்களாலே முடியாத ஒரு விஷயத்த பூமியில பிறந்த சாதாரண பெண்மகள் காப்பாத்து வறுத்து கொடுத்துட்டாலே அப்படின்னு பொம்பளைகளுக்கு பொறாம தாங்கல. என்ன பண்றது, நம்மளை விட இப்படி ஒரு பொம்பளை இருக்காளான்னு சொல்லிவிட்டு பொம்பளை தூண்டி விட்டா. யாரு? 30 தேவிமார்களும் புருஷங்களை தூண்டிட்டாங்க. அம்மங்க எங்களை விட பூமியில ஒரு கற்பு கரைசி இருக்கக்கூடாது, உங்க 3 பேரும் எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பெண்கள் தூண்டி விட்டாங்க. 30 தேவர்களும் மனைவிகளுடைய பேச்சை கெடுக்கையில் இறங்கி வர்றாங்க. எப்படி வர்றாங்க? முனிவர்கள் மாறி வர்றாங்க. அம்மா எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு, சரி உட்காருங்க. சாப்பாடு பரிமாற போகும்போது என்ன சொல்றாங்க? உங்களுடைய உடம்புல எந்த துணியும் இல்லாமல் நிர்வாணமாக எனக்கு உணவு பரிமாறணும் கேட்டார். சரி யோசிக்கிறேன், என்ன முனிவர்களா இருக்காங்க, ஆனா இப்படி கேட்கிறாங்க. சரி முனிவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஆடைகளை பூரா அவுத்து போட்டு தன்னுடைய கூந்தலால உடம்ப மறைச்சிட்டு சாப்பாடு போட வந்தாங்க. அப்ப இங்க மாறலாங்களா? மனைவி சொல்லிட்டாலே இல்லைன்னா பொண்டாட்டி இல்ல வீட்டுல போய் இருக்க முடியாது, பொண்டாட்டி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவானை காத்தடிச்சு முடிய விளக்குற மாதிரி பண்றாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்கிறது யாருன்னு. சரி நினைச்சா புருஷனை நினைச்சா தீர்த்தத்தை எடுத்தா தெளிச்சா 3 பேர்த்தையும் குழந்தையா மாத்தி போட்டா. சொன்னீங்களே சந்திப்பு அமனமா பார்க்கணும்னு, அங்க என்ன கதை நடந்திருக்கு? 30 தேவர்களும் ஒரு பெண்ணை பூமியில பிறந்த ஒரு பெண்ணை சோதிக்க நினைச்சாங்க. 3 பேர்த்தையும் தொட்டில ஓட்டு தனக்கு பிள்ளையா மாத்தி ஆட்டி விட்டா. 30 தேவிமார்கள் அன்னை ஆதிபராச அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 பேர் வந்து மடிப்பிச்சை கேட்டாங்கம்மா என் புருஷனை கொடுத்துருமான்னு. பூமியில பிறந்த பெண்ணுகிட்ட 30 தேவிமார்கள் ஏந்த முடியுமா? மடிப்பிச்சை ஏந்த முடியுமா? காரணம் என்ன? நாரதர் சென்று சந்தித்த சந்திப்பு. சத்தியவானுடைய உயிர் புரிஞ்சிடும் தெரியும். தெரிஞ்சிருந்தே தீர்க்க சுமங்கலிங்க பவங்கிற மந்திரத்தை சொல்றார், வார்த்தையை சொல்றார். சொன்னோடனே அவன் கேட்கிற ஏன் புருஷன் செத்துக்கான்னு தெரியும், தெரிஞ்சிருந்தே எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டியே அப்படிங்கிறனால புருஷன் செத்து போயிட்டாரு, எமன் வந்து உயிரை பிடிச்சிட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்? செத்து போன புருஷனுடைய உயிரையே யமபட்டணத்துக்கு போய், அதுவும் சும்மா இல்ல, காயம் அந்த உடம்பு, இந்த பூத உடம்போடு தேவலோகத்துக்கு யாரும் போக முடியாது. அப்படி இந்த பூத உடம்போடு போய் யமபட்டணத்துக்கு போய் யமனோட போராடி செத்து போன புருஷன் உயிரை மீட்டு வந்தாலே என்ன நடந்துச்சுன்னு பார்க்க கூடாது. முடிவுல என்ன நடக்குது? பூமியில இன்னைக்கும் 2 பேர் பத்தினி கற்பு கரசு நிரூபிக்கலையா? அந்த மாதிரி உன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நினைக்கிற? அது எப்படி சாமி நடந்த விஷயத்தை மறைச்சிட்டு உங்களை மட்டும் மேல் நோக்கி வச்சு பேசுறீங்க? நிறைய நீங்க என்ன மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க. இதான் என்ன விஷயம்னா, அந்த அம்மா மட்டுக்கு அனுசியா பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நான் வேணாம்னு சொல்ல. நீங்க போய் கடலையை வறுத்து கொடுக்க சொன்னீங்களா, வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே. இதை போய் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்றீங்க? இந்த பக்கம் எதுக்கு அங்க சொல்றீங்க? அவங்க வர அந்த அம்மா வந்து துணியே இல்லாம நாங்க அம்மனம்மா பண்ணி அடிப்படை காரணம் யாரு? கொலை நீ பேசும்போது அமைதியா நிக்கிறேன்ல, பெட்டி குடிக்க போங்க. ஆமா, கொலை செய்வத கொலை செய்ய தூண்டுறவங்க துணைக்கு போறாங்க பாருங்க, அவங்களும் தண்டனை அதிகம். கொலை செய்யறவங்களோட கொலை செய்ய தப்பு செய்வத தப்பு செய்ய துணைக்கு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அதான் உண்மை. அதை எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? உங்க அம்மா கடலை வரத்துக்குள்ள விட்டுருங்க, அதோட விட்டுற வேண்டியதானே. திருப்பி எதுக்கு இந்த அம்மாட்ட வந்து இந்த அம்மா தான் கற்பு கட்சி, நீங்க போய் அவங்களை சோதிங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? அதுதான் நான் சொன்னேன். அந்த இடத்திலே அந்த பெண்ணை நிர்வாணமாக பாச இந்த ஒரு காட்சியை உருவாகம் வந்திருக்குமே, அது பக்கம் இருக்கட்டும். ஏன் உலகத்துல எத்தனையோ பெண்கள் வந்து இள வயசுல விதவையா இருக்காங்க, அவங்க உயிரெல்லாம் போய் மீட்டு கொடுங்களேன். சத்தியவான் சகோதரி மட்டும் எதுக்கு மீட்டு கொடுத்து? உலகத்துல எத்தனை பேர் 16 வயசுல 18 வயசுல மரணத்தை தள்ளிவிட்டு புருஷன் இல்லாம இருக்காங்களே, அவங்க புருஷன் போய் மீட்டு கொடுங்க. அதெல்லாம் செய்ய ரொம்ப நல்ல மனுஷன் நினைப்பேன். அடிப்படை காரணம் என்ன? என்ன காரணம்? சத்தியவான் இறந்து மீண்டும் பிறக்க வேண்டும் என்று, இறந்து மீண்டும் உயிர் எடுக்க வேண்டும், அவன் விதி. விதியை வெல்ல யாராலும் முடியாது. சத்தியவான் மனைவி சத்தியவான் இறந்து மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பது அவருடைய விதி, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. விதியை வெல்ல யாராலையும் முடியாது. ராமாயணத்துல அப்படியே வந்துருவோம். கொஞ்சம் புராணம் பேசுவோம். ஏன்னா ரொம்ப பேசுறதுக்கு ஆளுநர் இன்னைக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்குதான் பேசுறது கொஞ்சம் நேரம் கிடைச்சிட்டு வர வேண்டியது ஒரு 55 பாட்டு பாட வேண்டியது, சினிமா பாட்டை வள்ளியை சந்திக்க வேண்டியது, உனக்கு புருஷ பாட்டு வேலை முடிச்சிருது. புராணங்கள் பேசினா தானே புண்ணியம். உட்காந்து ராமாயணம் பேசினா சிவன் யாரு ஆஞ்சநேய பெருமான் கேட்பாரு, தெரிஞ்சுக்குவாங்க மக்கள். இதெல்லாம் இது நடந்துச்சா? புராணங்கள் பேசுறது எதுக்கு? சண்டைப்படுது இல்ல, இப்படிலாம் நடந்துச்சா? அப்ப இது நடக்காம இருந்திருக்கலாமே, இதை இப்படி செய்யலாமே. ராமாயண மகாபாரதம் பேச நம்ம வாழ்க்கைக்கு தான் பேசுறது, படிக்கிறது. இதை இப்படி இருக்கு, சிக்கல் இருக்கு, சரி இதை இப்படி செய்வோம் அப்படிங்கிறதான் பேசுறது. அப்ப ராமாயணத்துல ராவணனுக்கும் ராமனுக்கும் தான் சண்டை, ராமனுக்கு ராவணன் தான் சண்டை. நடுவில் இந்திரஜித் மரணத்துக்கு நீங்க காரணமா? நீங்க காரணமா இருக்கீங்க சாமி, அதை விட்டுறீங்க. அங்கே போனா நல்லது நடக்கு, ஏன் அது நீங்க போகாமே இருந்துக்கலாமே, அந்த விஷயம் நடக்காமே இருந்திருக்கலாமே. நான் போனேன், அவங்க கஷ்டப்பட்டாங்க, இறுதியில நன்மை அடைஞ்சு அந்த அந்த கஷ்டமே பட வேணாமே, நன்மையை எதுவுமே நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். நீங்க இருக்க போய் சொல்றீங்க. ராமன் மனைவி யார்? பிள்ளை யாரு? இந்திரஜித். ரொம்ப அழகு, மேகநாதன் பேரு. எங்க போறாருன்னா மேலோகத்துக்கு போறாரு. இந்த இவங்க கூட்டத்தை போய் பார்க்க போறாரு. போய் இந்திரனை அடிச்சு அவன் இந்திரஜித்து தேர் வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு வர. அப்பதான் சுலக்ஷனா சரி பாக்குற ஆதிசேஷன் பொண்ணு பாக்குறா.
பூலோகத்துல இருந்து மேலோகாலை அடிச்சு காலி பண்ணிட்டு தேர கொண்டு போறாரு. யாரடி இவரு அப்படின்னு கேட்க, ராவணன் மகனா மேகநாதன். அப்படியா? அவ காதலிக்கிறா காந்தர்வ மனம். போய் பார்க்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. காந்தர்வ மனம் புரிஞ்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதான் வந்து சங்கதாசம் எழுதுன சுவக்ஷனா சதிக நாடகத்துல இந்த கதை, இந்த புராணம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி போய் ரொம்ப அழகான பெண்ணு. ராவணன் பாக்குறாரு, இப்போ எங்க படைக்கு போனவே திரும்பி வர்றானே பொண்ணோட, அப்படி சண்டையெல்லாம் போடல. மருமகளை வரவேற்றாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. மகனை பாக்குறாரு, ரொம்ப அழகா இருக்கான். இவர்கள் நீண்டாயில் வாழணும் அப்படின்னு நினைச்சு ராவணன் என்ன பண்றாரு, சிவனை நோக்கி தவம் வந்து கேட்கிறா, என் மகனை 14 ஆண்டுகள் எவன் ஒருவன் மனைவியை தொடாம இருக்கணும், அவன் தான் என் பிள்ளையை கொள்ளணும். முடிச்சிருக்கானோ அவர் உடனே அவர் கேட்க எந்திரிச்சிட்டு 14 வருஷம் யார் தூங்காம இருக்கணும், அவர் தான் என்னையே கொள்ளணும். அந்த பிள்ளை பார்க்க சுரக்ஷா சரி. மாமனார் மகனும் வர வாங்கிட்டாங்க. நம்ம மட்டும் 14 வருஷம் தூங்காம இருந்து கிருக்கனால எனக்கு சாவு வரும். ராவணேஸ்வரன் கேட்டாரா? இந்திரஜித். அதான் கேட்டு 2 பேருமே ஒருத்தனுக்காக தானே கேட்டது. அவரு மகனுக்காக கேட்கிறாரு, அவருக்காக கேட்கிறாரு. சரிங்களா? அதனால பாக்குற அந்த அம்மா பாக்குது, காளியை நோக்கி தவம் இருக்கா. காளியாவை பிரசன்னமாகறா, என் கணவனை எங்க அப்பாவை தவிர யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த தந்திரமா கேட்கதான் வரோம். வாங்கிடுச்சு. இது வர வாங்கிட்டாங்கல்ல, அவங்க மட்டும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல. உங்களை யார் போய் ஆதிசேஷன் சொல்ல சொன்னாங்க. நேரம் ஆதிசேஷன் போறாரு. ஆதிசேஷன் புள்ள பொண்ணை கணான்னு தேடிட்டு இருக்காரு. இவர் தான் போற ஆதிசேஷா, உன் பொண்ணு எங்க இல்ல, யாரு ராமனை வந்து ராமனை மகன் கூட்டி போயிட்டான், கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. நீ என்ன பண்ற, ராமாயணம் அழியும் பொழுது மகாவிஷ்ணு ராம அவதாரம், நீ லட்சுமண அவதாரம் எடு. நீ லட்சுமண அவதாரம் எடுத்தாதான் இந்திரஜித்தை கொல்ல முடியும். ஏன்னா உன் பொண்ணு தான் வாங்கிருக்க, என் மாமன் எங்க அப்பா தான் என் புருஷனை கொல்லணும் வர வாங்கியிருக்கா. இந்த வரங்களை நிவர்த்தி பண்ண நீ லட்சுமண அவதாரம் நீங்க சொல்றீங்க. அதன் பிரகாரம் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுக்க, ஆதிசேஷன் லட்சுமண அவதாரம் எடுக்க, ராமாயண போரிலே இந்திரஜித்து யாருனால கொல்லப்படும், மாமனாரால் கொல்லப்படுகிறார். தலை வெட்டியாச்சு, வந்து விழுது கொண்டாடி தெரியல, கதர்ரா எடுத்துட்டு சின்ன வயசு, கொஞ்சம் வயசு, அன்னைக்கு காப்பாத்திக்கலாம் இந்திரஜித்தை. நீங்க பாக்குறா வாழ வேண்டிய வயசு. எங்க அப்பா மாமா, எங்க அப்பாவுக்கு அவர் ராமன் தானே சொன்ன, ஏன் உங்களை கொண்டா, யார் கொண்டதுன்னு கேட்கிறா. வெட்டிய தலை பேசியது ராமாயணத்திலே, அதே மகாபாரத ஒரு தலை பேசிச்சு. உங்க அப்பா தான் என்னை கொண்டாரு, ஆதிசேஷன் தான் கொண்டது என்னைய. அந்த தலையோடு போய் தீக்குள் இறங்கி தன்னை மாய்த்து கொண்டவள் சுலக்ஷனா சதி. ராவணுக்கும் ராமனுக்கு தானே பிரச்சனை. அந்த இந்திரஜித் தான் கொண்டாடி சுலக்ஷனை வாழ்ந்துருக்கலாம்ல, அதை போய் அங்கிட்டு போட்டு அந்த பிள்ளை மறந்துக்கு காரணமா இருக்கிறீங்க. அதை அப்படியே பூசி மூடுவீங்க. இப்ப சொன்னீங்களே இந்த மாதிரி கதையெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் பேசணும் வைக்கணும்னு, ஆனா இதெல்லாம் நடக்கலன்னா நீங்க பேசிருக்கவே முடியாது. ஒரு விஷயம் நடக்குன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் நடந்தாதான் இந்த விஷயம் வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியும். விதியை யாராலையும் மதியாத வெல்ல முடியாது. நீங்கல்ல விதி யாராலும் ஜெயிக்கவே இல்லையா? முடியாது. ஜெயிக்கவே இல்லையா? முடியாது. 16 வயசுல சாகணுங்கிறது விதி. சரி, யாருக்கு? மார்க்கண்டேயன். அவர் இன்னைக்கு எப்படி பக்த மார்க்கண்டேயன் இன்னைக்கு எப்படி சிரஞ்சீவியா இருக்காரு சொல்லுங்க. நம்ம விதியை ஜெயிக்க முடியாதுன்னு 16 வயசு 2 பேரு அப்பா அம்மா வயசானவங்க, பிள்ளையே இல்ல. சிவனை நினைச்சு தவம் பண்றாரு. அப்ப சிவனை நினைச்சு தவம் பண்ணும்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து கேட்கிறார், ஏப்பா பிள்ளை வர வேணும்னு கேட்கிற. 100 வயசு வரைக்கும் இருப்பான். ஆனா அவன மாதிரி ஒரு அயோக்கியம் யாருமே இல்லைன்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிள்ளை வேணுமா? இல்ல 16 வயசு வரைக்கும் தான் வாழ்வேன். ஆனா இவன மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி அப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிள்ளை வாழ்வேன். அந்த மாதிரி ஒரு பிள்ளை வேணுமான்னு கேட்க, அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, ஐயா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து அவன் கெட்டவன் பேர் எடுக்கிறத விட 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும், ஒரு நல்ல விடையை கொடுத்துருப்பான்னு கேட்க. கொடுத்துட்டாரு. குழந்தையும் பிறந்துருச்சு, சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிக்கிருக்காங்க. 16வது வயசு தொடங்கிருச்சு. அப்பதான் புரிஞ்ச முன்னாடி பேசிக்கிருக்காங்க. இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தா இப்ப மனசுல ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 16 வயசுல நம்மளுடைய பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிருவானே, நம்ம புள்ள போனதுக்கு அப்புறம் நான் இனிமே இந்த உலகத்துல நம்ம இருந்தான்னா இல்லாட்டி என்ன, நம்ம புள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உயிரை மாச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறேன். இதை யார் கேட்டுறது? மார்க்கண்டேயன் கேட்டுறார். அப்பதான் சொல்றார், அம்மா என் உயிரை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு என்ன பண்ணா உயிரை பிடிக்கிறதுக்காக யமதர்மன் வர்றாரு. திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அமிர்தகடீஸ்வரரை நோக்கி ஓடுறான். பாசகீரை வீசுறாரு யமதர்மன். போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறான். வீசின பாசகீரை சிவலிங்கத்தி மேலே விழுந்துச்சு, இவை மேலே விழுந்துச்சு. லிங்கத்தில இருந்து வெளிப்பட்டார் சிவபெருமான். எட்டி முதிச்சாரு யமதர்மனை. யமதர்மனுடைய உயிர் பிரிந்தது. அப்ப மறுபடியும் பாருங்க, யமதர்மனுடைய உயிர் புரிஞ்சிருச்சு. பூமியில யாருமே சாகல. ஏன்னா யமதர்மனுடைய வேலை என்ன, எல்லாருடைய உயிர் இருக்குதானே. அப்ப உயிர் எடுக்கக்கூடியவருக்கு தலைவனே இறந்து போயிட்டு அப்புறம் எப்படி பூமியினுடைய பாரமுறை யார் சாவாங்க? யாருமே சாக. அப்ப மறுபடியும் தேவனுடைய பூமாதியுடைய வேண்டுதலுக்கு இணங்கி மறுபடியும் யமனுடைய உயிரை திரும்ப கொடுத்த தாயது நல்லா தெரியும். அப்ப 16 அப்பதான் சிவபெருமான் மறுபடியும் என்ன யமனுக்கு உயிரையும் கொடுத்து மார்க்கண்டேயனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. இன்றில்லை என்றுமே 16ஆக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி வாழ்வு கொடுத்தாரு. 16 வயசுல சாங்க வேண்டிய இன்னைக்கு எப்படி என்றும் 16 100 கோடி சிவநாமம் சொல்றாரு மார்க்கண்டே. 100 கோடி, 1 கோடியில 1 லட்சம், 100 கோடி சிவநாமம். எப்படிமா என்னுடைய மரணம்? 16 வயசு நாங்க தான் கேட்டு வாங்கணும் அப்படிங்கும்போது அப்பதான் சொன்னான், மரணத்தை நான் மாற்றி 100 கோடி சிவன். அது உடனே சிவன் வர கிடையாது. 100 கோடி சிவன் நாமம் சொல்றாரு. கடற்கரையில உட்காந்து
அப்பதான் சிவன் பார்க்க எம்மன் அதுவும் ஊழ்வினை பயன் தான். அங்க நடந்த சமாதி ஊழ்வினை என்னன்னா சமிக்ஜா தேவி சூரியன் வேணா ஒரு தொண்டை தொட்டனா ஒரு சங்கிலி தொடரா வந்துகிட்டே இருக்கும். அதான் தொடர் பேச்சு, சம்பந்தம் எல்லாம் பேசுறோம் தொடர் பேச்சு. சரி, சூரியனுக்கு மனைவி சமிக்ஜா தேவி. அந்த அம்மால வெப்பம் 4 பேர் மொத்தம். அந்த அம்மாவுக்கு சாயா தேவி, சமிக்ஜா தேவி, பிரத்யுஷா உஷா 4 பேர். அப்புறம் தான் முதல்ல சொல்ல சமிக்ஜா தேவி விஸ்வகர்மா பொண்ணு பாக்குறா, வெப்பம் தாங்குற. சரி, நம்ம புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அப்படி என்ன பண்ற, பூமிக்கு வரலாம்னு நினைக்கிறா. நம்ம பிரிஞ்சு வந்துட்டா புருஷன் தனியா கஷ்டப்படுவாரு தெரிஞ்சிருக்காரு. நம்ம வேணாலும் புருஷன் கஷ்டப்படக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னை போல நிலவு ஒரு சாயாதேவி செஞ்சு ஒப்படா புருஷங்களை விட்டுட்டு வந்துடுறா. தன்னை மாதிரியே இருப்பா. ஆனா இவளுக்கு வந்து யமன் பிள்ளை, யமன் தபதி. அவளுக்கு வந்து பார்க்க சனி, சூரியன் தெரியாது இது வந்து நிழல் உருவம்னு சொல்லி அவளுக்கு சனி பகவான் பிறந்துறாரு. அவருக்கு ஒரு பெண்ணு பிறந்துச்சு. ஆமா, பெண்ணு. சனி பகவானுக்கும் இந்த யமனுக்கு எப்பயுமே வந்து ஒத்து வராது. 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஒரு தடவை என்ன பண்றாங்க, இந்த அம்மா சனி யமன் வந்து சனி வந்து யமனை வந்து அடிக்க பாக்குறாரு. அந்த அம்மா பாக்குது, சனியோட அம்மா, என் பிள்ளை உன் காலெல்லாம் புழுவா கொட்டான்னு சாபம் கொடுக்குது. யாருக்கு? யமனுக்கு. அதனால இன்னைக்கு யமபட்டணத்துக்கு வந்து ஒரு நெருப்பார் ஓடிக்கிட்டே இருக்கும். முடியல கட்டி தொங்கிட்டு அவருடைய சிம்மா. அந்த புழு வந்து பூமியில வச்சுன்னா பூமியை அழிஞ்சு போயிடும். அப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சூரியன் பாக்குறாரு, எந்த தாயுமே தான் பிள்ளைக்கு சாபம் கொடுக்க மாட்டாள். எந்த தாயுமே. ஏன்னா என் தம்பிள்ள திருடினாக்கோ ஐயோ எம்பிள்ள திருடு இல்லைங்க, எம்பிள்ள குழந்தை தாய் பாசாதான். ஆனா நீ பிள்ளைக்கே அவனுக்கு யமனுக்கு வந்து உன் கால் புழுவாக போட்டுன்னு சாபம் கொடுக்க அப்ப யாருக்கு? அப்பதான் நம்ம சொல்ல, நான் உன் முன்னாடி கிடையாது. உன் முன்னாடி வந்து பூமிக்கு போயிட்டாங்க, குதிரை வடிவெடுத்து தவம் வந்துருக்கா. நான் அவள் செய்த நிழல் ஒரு சாயாதேவி. அப்பதான் பாக்குறாரு, வந்து யாரை பாக்குற, சூரியபவன் பூமிக்கு வர்றாரு. பார்த்தா உத்தர குருஷேத்திரத்துல அழகிய குதிரை வடிவம் எடுத்து சூரியன் மனைவி தவம் இருக்கா. பாக்குறாரு சூரியன் குதிரையை பார்க்க ரொம்ப அழகா. இவரும் குதிரை வடிவம் எடுத்து இருவரும் இணைய அங்கு தோன்றியவர்கள் அஸ்வினி தேவர்கள். அவர்களுக்கு தோன்றியவர்கள் மகாபாரதம் நகுலர் சகாதா. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பார்த்து பாருங்க. அப்ப யமனுக்கு சாபம் நீங்கணும். யமனுக்கு அப்ப யமன் சாபம் நீங்கணும்னா சிவபெருமான் எட்டி மிதிக்கணும். அப்பதான் சாபம் நீங்கும். அதான் விதி, ஊழ்வினை பயன். நம்ம இந்த பூலகத்துல சொல்லுவாங்க, நான் நல்லதே பண்ண கஷ்டப்பட்டே இருக்கேன். ஆனா ஊழ்வினை பயன் நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் கெட்டதா பண்ணுவான், அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்ப சொல்லுவாங்க, பண்றதே கெட்டுதான் பண்றான், ஆனா அவன் நல்லா வாழ்றான். அது அவன் செய்த ஊழ்வினை பயன், அவனுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினை பயன். இந்த ஜென்மத்தில் நல்லது செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருப்பேன். இந்த ஜென்மத்தில் கெட்டது அடுத்த ஜென்மத்தில் ஊழ்வினை பயன் தொடர்ந்து வரும். அப்ப ஊழ்வினை பயனை மாத்த அப்ப பாக்குறாங்க. அப்ப யமனே கேட்கிறாரு, என்னோட சாபம் எப்ப நீங்கும் என்று சிவபெருமான் உன்னை எட்டி மிதிக்கிறானோ என்று மிதிக்கிறாரோ அன்று உன் அந்த புழுவாக கொட்டுறது நிற்கும். அதுக்காக தான் பாட 100 கோடி நாமம் சொல்றான். மார்க்கண்டேயன் கடற்கரையில் உட்கார்ந்து அந்த தவத்திலே மெச்சி சிவபெருமான் காட்சி கொடுக்க இவர் யமன் வந்து பாசகம் ஏற்ற ஓடி போய் சிவனை கண்டுபிடிச்சிருக்காரு. சிவனை சேர்ந்து பாசகம் ஏற்பட்ட போது சிவனுக்கு கோபம் வந்துருது. எட்டி மிதிக்கிறாங்க. யமனின் சாபம் நீங்கியது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சங்கிலி தொடர் மாதிரி. அப்ப சாபம் நீங்கியது. இல்லைன்னா புழுவா கொட்டிக்கிட்டே தான் இருக்கும், பூமி அழிய ஆரம்பிச்சிடும். இந்த வாய் தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு, ஏன் சாமி நீங்க போய் மேகநாதன் அந்த ஆதிசேஷன் போய் லட்சுமணன் அவதாரம் எடுன்னு ஏன் இந்த வாய் சொல்லுச்சு? அதுவும் சங்கிலி தொடர். அவன் இறக்க வேண்டும்ங்கிறது நியதிதானே. அப்ப அவன் இறக்கணும்னா ஆதிசேஷன் தான் லட்சுமணன் வரணுங்கிறது நியதிதானே. அப்புறம் ஏன் அப்ப சொல்லி இப்ப மாத்திர? அப்ப நீ சொல்றது போது மட்டும் செஞ்சிருக்கலாமே, நீங்கள் நடந்திருக்காம இருந்திருக்கலாமே. பாதி அதாவது மேகநாதன் மட்டும் இல்ல, ராவணேஸ்வரன் ஜாகிரதைக்கு நாரதர் தான் காரணம் தெரியுமா? ராவணேஸ்வரன் பாக்குறதுக்காக போறாரு, இலங்கை பட்டணத்துக்கு போறாரு. போகும்போது தன்னோட நவ கிரகங்களை தனக்கு படிக்கட்டா மாட்டி வச்சிருக்காரு ராவணேஸ்வரன். ஆட்ட நாங்களே. அப்ப ராவணேஸ்வரன் எப்படி சூழ்ச்சியில விழுக வைக்கிறது? அப்பதான் நவ கிரகங்கள்ல 7ஆவதா இருக்க கிரகம் என்ன கிரகம்? சனி பகவான். சனியே கிரகம் அண்டு நுறுக்கிய விடுங்க. என்ன தருவீங்க? முறுக்கு தான் கொடுங்க, நொறுக்கு சாமி. சனி பகவான் அப்படின்னு சொல்லி தரித்திரிய மாதிரி பேசாம சனியை விட்டுட்டு போக மாட்டாரு. அது இல்லாம கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு ராசி கிரக நட்சத்திரத்தில் சனி பகவான் ஊடுருவாமல் போக மாட்டார். இன்னைக்கு என்னதான் தருதுன்னு போட்டோம். 7வது கிரகம் சனி பகவான். அப்பதான் ராவணர் பாக்குறாரு, ராவணேஸ்வரனை வச்சு நீ கலகத்தை பண்ணா என்ன பண்ணணும்? அப்ப சனியனுடைய பார்வை ராவணேஸ்வரன் மீது விழுகணும். ஆனா விழுகிற இடம் எப்படிப்பட்ட விழுகணும் பாருங்க. ஒரு மனிதனுக்கு 2ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 8ஆம் கட்டம், 10ஆம் கட்டம், இந்த கட்டத்துக்கு போய் சனி பகவான் உட்கார்ந்தாருன்னா அவங்க ரொம்ப சிரமப்படணும். அப்பதான் என்ன சொல்றாரு, 7ஆவதா கிடக்குறா பாத்தீங்கன்னா சனி பகவான். எல்லாமே ஒரு மாதிரி அழுதுகிட்டு கிடக்குறாங்க. மங்கு சனி, பொங்கு சனி, ஜென்ம சனி இருக்கு. மங்கு சனின்னு ஒண்ணு இருக்கு, பொங்கு சனின்னு ஒண்ணு, ஜென்ம சனின்னு ஒண்ணு இருக்கு. மங்கர சனி வந்து பிடிச்சுன்னா எவ்வளவு பெரிய சிறந்தாலும் போயிடுவாங்க. பொங்கு சனி சனி பகவான் பிடிச்சவங்க வாழ்க்கையில பொங்கிடுவாங்க. ஜென்ம சனின்னு ஒண்ணு இருக்கு, உங்களை மாதிரி விடவே விடாது. உன்னைய மாதிரி சொல்லு, எங்க வேணாலும் விடாம வர்றேன். அப்ப என்ன ஆகுது, கடைசியில சனி பகவானை திருப்பி போட்டு முதிக்கிறேன். அவன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். திருப்பி போட்டு முதிக்கிறாங்க. திருப்பி போட்டு முதிச்சாரு. சனி பகவானுடைய பார்வை 10
பன்னெண்டாம் கட்டத்துல போய் உட்கார்ந்து விழுந்துச்சா யாருக்கு ராவணேஸ்வரன் அப்படி விழுந்ததுனாலதான் கடைசியில என்ன ஆகி போச்சு அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பட்ட இப்படி எல்லாம் போகணுங்கிறது அவருடைய பார்வை சிவபெருமானுக்கே 12ஆம் கட்டத்துல சனி பகவானுடைய பார்வை உட்கார்ந்தனாலதான் திருவோட எடுத்துக்கிட்டு தெருவோட போனது சுடுகாட்டு அடுத்த பவன்களை பாசையில முடக்கிறாங்க என்னமோ பெரிய யோகிய மாதிரியே பேசுவீங்க பெண்களை பார்க்காத மாதிரியே என்ன சொல்றீங்க அதுவும் ஊழ்வினை பையன் தான் சீதாதேவியை தூக்கிட்டு போன சீதாதேவி வந்து தூக்கி தான் தொடவே கிடையாது என்ன செய்வாரு மந்திரங்கள் சொல்ல என்ன ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு மாதிரி போட்டிருக்கு அடிப்படையை பேசுவாங்க கம்பர் எழுதினது ராமாயணம் மருவி எழுதினார் தழுவுதல் தானே கம்ப ராமாயணத்துல தான் சீதை எப்படி தூக்கிட்டு போனான்னு எழுதிருக்காங்க பர்ணசாலை தூக்கிட்டு போனா எழுதிருப்பாங்க ஏன் தெரியுமா பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடாது இழுக்கு வந்துடக்கூடாது மாத்தி எழுதுறாரு ஆனால் இது தப்பு நீங்க தொட்டே தூக்கலங்கிறீங்களே ராமாயணத்தை யார் சொல்ல யார் எழுதினது எது நாரதர் சொல்ல வால்மீகி வால்மீகியா எது வால்மீகி முனிவர்மா வன்மீகம்னா புற்றுல இருந்து வந்த வான்மீகி இல்லையா வான்மீகம்ங்கிறது புற்றுதான் வான்மீகத்தை தான் சொல்றேன் அவன் பேர் வான்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதினவர் அவர் எப்படி எழுதினார் சீதை எப்படி தீர்மானம் எழுதினார் குடுமையை பிடிச்சு தொடையில கை வச்சு அது வடநாட்டுக்காரங்க சமஸ்கிருதம் அவங்க வந்து பெண்கள் இப்படித்தான் எழுதுவாங்க உண்மையான கதையை சொன்னது உண்மையான கதையை நாரதர் தான் இப்ப சொன்னாரு நீங்க சொன்னீங்க அப்படி குடுமையை பிடிச்சு சொன்னீங்களா அப்ப அப்படிதான் எழுதிருக்காரு அப்புறம் அவங்க நீங்க கூட தான் வள்ளி சந்திப்பு கிடையாது வந்து நின்று சவடால் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதங்க சந்திப்பு உண்டாக்க அந்த கட்சியை உங்க பொழப்பு உங்களுக்கு கவலை மறக்காது போயிருவேன் ஒரு விஷயம் என்னன்னா மாற்றப்படுகிறது ஏன்னா வந்து ஒவ்வொரு புராணங்கள் கதைகள் வந்து இப்ப ஒரு 10 பேர் ஒரு விஷயத்தை சொன்னா உண்மையாயிடும் பொய் உண்மையாயிடும் அதான் உண்மை இல்ல முடிச்சுக்கோ அப்படியே அந்த இடத்துக்கு வேற அந்த விதி வேற வேற கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை முடியும் நீங்க வந்து நீங்க என்னமோ யோக்கிய மாதிரி பேசாதீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரன் அடுத்த பொம்பளை மேல ஆசைப்படல அந்த கதையை சொல்லுவேன் ஆசைப்பட கிடையாது என்ன சொல்லுவாங்க ஆசைப்பட கிடையாது நீங்க சொல்லுங்க விதி பயன் அவ்வளவுதான் அந்த மாதிரி மெஸ்மரிஷ் பண்ணி தான் கூட்டு போறாரு மந்திரம் ஏன்னா அதுதான் பெண்கள் வந்து நெத்தியில குங்குமம் இல்லாம இருக்கணும் அந்த அம்மா என்ன எப்பயும் செந்தூரம் வச்சிருப்பாங்க சீதாதே செந்தூரம்னு வச்சிருப்பாங்க அந்த செந்தூரம் இல்லாம இருக்கப்பதான் வந்து பாக்குறாங்க 2 புருவத்துக்கு மத்தியில மெஸ்மரிஷ் அது உங்களுக்கு தெரியும் அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கள் வந்து தான் தெரியும் இன்னைக்கு இருக்காங்க அவங்க 2 புருவத்துக்கு மத்தியில மந்திரத்தை சொன்னா எப்பேற்பட்ட பெண்மகளும் ஆண்மகளும் மயங்கிடுவாங்க அதனாலதான் அந்த காலத்தை வெளில போக நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு போப்பா நெத்தியில திருநீரை வச்சுட்டு போவான்னு பெரிய இப்ப யாரும் வைக்கிறதே கிடையாது சில மந்திர சக்திகள் அது மாதிரிதான் சீதாதேவி செந்தூரம் இல்லாம இருக்கும்போது மந்திரத்தை பாப்பா சொல்லுவாரு அந்த மாதிரி பின்னாடி அந்த பர்ணசாலையும் தூக்க கிடையாது அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போக கிடையாது அவர் தொட்டு அவரை கூட்டிட்டு போனாதான் வந்து ராமன் நம்மளை கொள்ளுவாரு அடுத்த பிறப்பு முடியுங்கிறது கொண்டுட்டு போன அவர் அந்த அம்மாவை தொட்டு கூட பார்க்க கிடையாது முதல்ல ராவணேஸ்வரன் ஏன் போய் சீதையை போய் பார்க்க போகணும் முதல்ல ஏமா இவன் போய் தேவையில்லாம தெரியாத மாதிரி பேசுறீங்க ஜன 2 காவலர்கள் இருக்காங்க சங்கிலித்தோட ஊழ்வினை பையன் தான் ஜெய விஜயனுக்காக 3 பிறவி நல்லவனா நீங்க எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க வேற பொம்பளை பார்க்க போயிடலாம்ல அங்க சத்யா சாவித்திரியை போய் பார்க்க போனீங்க அனுஷி இன்னைக்கு எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க சொன்ன கதைக்கு என்ன மாற்று காரணம் சொல்றீங்க நீங்க ராவணேஸ்வரன் மெஸ்மரிசம் பண்ணிட்டேன் என்னமோ சொல்றது எனக்கு என்னமோ மந்திரவாதி வாங்கி அதாவது 2 புருவத்துல அப்படி உங்களை மருத்துவர் இருக்காங்க தெரியுங்களா பாத்துருக்கீங்களா மனநல ஒரு புள்ளியை பார்க்க சொல்லுவாங்க ஒரு புள்ளியை வச்சு அந்த புள்ளியை மட்டும் பாருமாங்க அந்த புள்ளியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க எல்லா விஷயத்தையும் கக்கிடுவீங்க உங்க ஆள் மனசுல மறைக்கணும்னு விஷயத்தை வெளியே கொண்டு வந்துருவீங்க அதுக்கு பேர் தான் வந்து பிறரை மயக்குதல் அந்த புள்ளி அப்படியே அந்த புள்ளியை பார்ப்பா அது மாதிரி இப்ப நீங்க அதனால ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா வாயெல்லாம் கட்டுது அரை மணி நேரம் நீ பாத்தீங்கன்னா உங்களை அப்படியே என் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துருவீங்க நான் அதுக்கு பேர் தான் மெஸ்மரி அதாவது வந்து பயப்படுத்துதல் பேரும் தமிழ்ல பயப்படுத்துதல் ஆங்கிலத்துல மெஸ்மரி ஒரே விஷயம் இது நடைமுறையில வந்துருவோம் நல்ல பொண்ணா இருப்பா ரொம்ப அழகான பொண்ணா இருப்பா ஆனா ஒரு விளங்காத கூட்டிட்டு அலைவா சொல்லுவாங்க என்ன பொண்ணு திறமையான பொண்ணு விளங்காத அதான் அங்க வந்து அந்த மெஸ்மரிஷம் பண்றது தன்னை கைக்குள் வைப்பது அது மாதிரி ரொம்ப அழகான இருப்பான் விளங்காத பொம்பளையா இருப்பா எதுக்குமே பிரயோஜனம் இருப்பா அவளை கூட்டிட்டே அணைஞ்சிருப்பா முன்னாடியே சுத்துங்க இது வந்து அந்த 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 ஊழ்நிலை மெஸ்மரிஷம் ஒரு பெண்மகள் ஒரே ஒரு தவறு செய்யாமல் இருந்திருந்தால் அந்த ராமாயணம் ஒரு காவியம் வந்திருக்காது சரிங்களா காட்டுக்குள்ள போனா சூர்பனகை பஞ்சவடிங்கிற இடத்துல சீதையை பாக்குறாரு முதல்ல ராமனை பாக்குறா பார்த்தோன்னே ஆசைப்படுறா சூர்பனகை அதை விட்டு அழகான ஒரு ஆண்மகனம் அப்படின்னு சூர்பன ஆசைப்பட்ட உடனே தன்னுடைய அரைக்கு உருவத்தை மாத்திக்கிட்டு அழகான பெண்ணு போல போய் ராமன் போய் கேட்கிறா உங்களை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்க விருப்பம் என்ன சூர்பனகை ராமனை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றேன் நீ எனக்கு அம்மா மாதிரி ஐயோ ஐயோ ஆமா நீங்க என்ன புள்ள மாதிரி அப்ப திடீர்னு பசிச்சுட்டா பால் கேட்பேன் போய் கள்ளிப்பால் வாயில ஊத்தி விட்டுறேன் பரவாயில்லையா வள்ளி பால் ஊத்தி விட்டுறேன் நான் தவறா நினைக்க நான் வள்ளியிடம் இருக்கக்கூடியது முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த இன்பத்து பாலை உன் புருஷன் கொடுத்துக்க உன்னிடம் இருக்கக்கூடிய தமிழ் பாலை நான் எந்த பாலையும் யாரும் கொடுக்க மாட்டேன் நான் உண்டிய சிவான்னு ராமன் போய் கேட்டா ராமன் என்ன சொல்றாங்க மாமா உன்னை விட அழகான பெண்மகள் எனக்கு மனைவியா இருக்கா ராமன் போய் சொன்ன இடம் பாத்தீங்களா ராமாயணத்துல என்னுடைய தம்பி லட்சுமணனுக்கு என்ன திருமணம் ஆக அவன்கிட்ட போய் கேளுமா அப்படிங்க லட்சுமணன் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன் ஏன் ராமர் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தின்னு சீதாதேவி வந்துடா காட்டுக்கல
ஆனா லட்சுமணே வரும்போது, லட்சுமணன் ராமனுக்கு துணையா வரும்போது லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளா வரும்பொழுது தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு இவனை போகும்போது சரி புருஷன் போறாருன்னு வேதனையில சிரிச்ச முகத்தோடு வந்தாலும் அந்த கோபத்துல இருக்கா. லட்சுமணன் போய் சூர்பனகை கேட்கிறா. கேட்டோன்னு லட்சுமணன் என்ன பண்ணா, அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டா. விறுவிறுன்னு போயிடா ராவணேஸ்வரன். அண்ணா போன கோலத்தை பார்த்தோன்னே மூக்க எடுத்திருக்கான், குந்தல எடுத்திருக்கான், குங்க எடுத்திருக்கான், இப்படி அசிங்கப்படுத்தோடனே ராவணேஸ்வரன் கேட்கிறேன் என்னமாச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறப்போ சூர்பனகை என்ன சொல்லி இருக்கணும். அண்ணா காட்டுக்குள்ள உடனே ஒரு ஆம்பளைய பார்த்து ஆசைப்பட்டேன், அவன் தம்பிகிட்ட போய் கேட்கட்டுனே, அவன்கிட்ட போய் கேட்டு இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. தானே நடந்த கதை. இப்படித்தானே சொல்லி பின்னால் நடப்பதை ஊகித்து சொல்லக்கூடியவர்கள் பெண்கள். இப்படித்தானே போய் சொல்லி இருக்கணும் சூர்பனகை. ஆனா அங்க போய் கதையை எப்படி மாத்துறா. காட்டுக்குள்ள போனேன், அழகான ஒரு பெண்ணு மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்துற மாதிரி ஒருத்திய பார்த்தேன், எங்க அண்ணனுக்கு பொருத்தமா இருப்பான்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக அங்க போய் பொண்ணு கேட்க போனேன். அங்க இருந்தவங்க என்னை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. அப்ப ராவணேஸ்வரனுக்கு ரெண்டு எண்ணம் தோன்றுது. அழகான பெண்ணுனா அவளை நம்ம அடையணும் ஒரு எண்ணம், இன்னொரு எண்ணம் நமக்காக பொண்ணு கேட்டு போன நம்ம தங்கச்சி இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாங்களே அப்படிங்கிற ரெண்டு எண்ணத்தோட தான் பார்க்க வர்றாரு சீதையவே. முதல்ல மண்டோதரி கல்யாணம் இருந்தாரு. என்ன வேற இருந்தாலும் என்னமா அது கதை. சூர்பனகை போய் சொல்லலைன்னா ராமனுக்கு சீதை இருக்கட்டும் தெரியுமா. சொன்ன வார்த்தை கவனிங்களா, மகாலட்சுமி ஒரு பெண்ணை கண்டேன், அவன் நம்ம இடத்துல இருந்தா நல்லா இருக்கும், மகாலட்சுமிக்கு வருவா. சரிங்களா, இதுதான் உண்மை. கோடு போட்டு நிக்க சொன்னால் சீதை எங்க நிக்க, சீதை எங்க நின்றால் ராமனுக்கு கதையே கிடையாது. சரிங்களா, நான் அதுதான் முதல்ல சொன்னேன், ஊழ்வினை பயணிச்சாமி நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ரெண்டு பேரும் ஜெய விஜய, ராமன் வந்ததே யாருக்காக, ஜெயகாதி விஜயர்களுக்காக தான். ஜனகாதி விஜயர் ரெண்டு பேரும் காவலர்கள், இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். காவகாத்துக்காக உங்களை மாதிரி முனிவர்கள் 4 பேர் உள்ள போறாங்க வைகுண்டத்துக்குள்ள. ஜனகாதி விட மாட்டேன்னு சொல்றாரு காவலர்கள். அப்ப அவர் கோவம் வந்துருது, போங்கடா எங்களே வைகுண்டத்துல விட வேணாம்னு சொல்லி நீங்க பூமி போய் மனித பிறந்து உழல்வதுன்னு சொல்லிடுறாங்க. மனித பிரகாரம் வந்து உழல்வது சாபம் கொடுத்துறாங்க. வைகுண்டத்தில் இருக்கிற ஜெய விஜய காவலர்கள். ஆனா அவங்க பூமிக்கு வர இஷ்டம் இல்ல. அப்ப மகாவிஷ்ணு நடந்த சண்டையில மகாவிஷ்ணு இறங்கி வர்றாரு, பாக்குறாரு. சரி 7 பிறப்பு எடுத்து நல்லவனாவே வாழ்ந்து நல்லதை செஞ்சு எப்ப மரணம் அடைந்து கைலாயத்துக்கு வரீங்களா, இல்ல 3 பிறப்பு தான், கெட்டவனா தான் பிறக்கணும், கெட்டதான் செய்யணும். அப்ப உங்களை அழிப்பதற்காக நான் அவதாரம் எடுப்பேன், எது ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படிங்கிறார். அப்பதான் பாக்குறாங்க ஜனகாதி முனிவர்கள் 7 பிறப்பு எடுத்து எப்ப சாவுறது, நல்லதே சாவு சீக்கிரம் வராது. அப்ப எப்ப நாங்க வைகுண்டத்துக்கு திரும்பி, இது எங்களோட காவலர் பதவி, இதை விட்டுட்டு நாங்க போறோம். அப்ப 7 பிறப்பு எங்களுக்கு வேணாம், 3 பிறப்பு போதும். அப்ப 3 பிறப்பு நான் கெட்டவனை தான் பிறப்பேன், கெட்டவனை தான் வாழ்வேன். எங்களை கொல்வதற்காக நீங்கள் அவதாரம் எடுக்கிறீர்களே, அந்த அவதாரத்தை நாங்கள் காண வேண்டும், அந்த அவதாரம் பூமிக்கு வரணுங்கிறக்காதான் முதல் பிறப்பு இரண்யகசிப்பு நரசிம்ம அவதாரம். 2வது பிறப்பு ராவணன் கும்பகர்ணன் ராம அவதாரம். 3வது பிறப்பு கம்சன் சிசுபாலன் யாரு கிருஷ்ண அவதாரம். அப்ப இந்த அவதாரங்கள் எடுப்பதற்காக தான். அப்ப வந்து அவங்க வந்து கெட்டதானே பண்ணுவாங்க. ராமன் இப்படி நல்லவனா இருப்பாரு, அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, ஐயா நான் கெட்டவனாவே பிறந்து கெட்டதான் செய்வேன். அவன் சீதையை தூக்கிட்டு போனவன் ராமன் வந்து முடியும், போர் முடியும், ராமாயணமே முடியும், அடுத்த யுகம் பிறக்கும், மகாபாரதம் பிறக்கும். அதான் சாமி ஊழ்வினை. அதுல ஏன் அதை சொன்னேன்னா, இதுதான் ஊழ்வினை பயன். இது நடுவில் இடைச்சூழல் மாதிரி இந்த இந்திரஜித்தை இறந்தாரு, சுலக்ஷணாசரி இறந்தாரு, மகாபாரதத்துல வந்து கௌரவம் பாண்டவம் தானே பிரச்சனை, இடைச்சூழல் மாதிரி கர்ணன் இறந்தாரு, அபிமன்யு இறந்தாரு, இவங்களை இறந்தெல்லாம் நீங்க தடுத்திருக்கலாமேன்னு கேட்டேன். இந்த உலகத்திலேயே தான் சாக போறவங்க தெரிஞ்சு போர்க்களம் போனவங்க 2 பேர் யாராவது தெரியுமா? ஒருத்தர் ராமாயணத்துல, ஒருத்தர் மகாபாரதத்துல. ஆமா, ராமாயணத்துல சாக போறவங்க தெரிஞ்சு போர்க்களத்துக்கு போனா யாரு தெரியுமா? ராவணேஸ்வரன் தம்பி கும்பகர்ணன். விபீஷணன் சொல்றான், ரே தம்பி அண்ணன் பண்றது தவறுடா, நான் போயிட்டு ராமன் பகட்டு, நீனா அண்ணன் தவறு பண்றாரு, அவரோட துணை போகாத வந்துடுறா அப்படிங்க. அப்பதான் கும்பகர்ணன் சொல்றேன், தான் நாடா விட்டாலும் தன் தசையா அடைஞ்சிருவா அப்படிங்க. ஏண்டா அண்ணன் தவறு பண்றாருன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் எந்த தைரியத்துல பண்றாரு? நம்ம அண்ணன் தம்பியா இருக்காங்க, நம்ம தம்பியா இருக்காங்க, நமக்கு தோல் கொடுப்பாங்க தானே. அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுங்களே, அறுசுவை உணவு போயிரும், சாப்பாடு போயிரும். அப்பா போயிட்டாருன்னு வச்சுங்களே, கல்வி போயிரும், நல்ல அறிவுங்கிறது போயிருமா. உடன் பிறந்த சகோதரர்கள் போயிட்டான்னு வச்சுங்க, தோல் வலிமை போயிரும், வலிமை போயிடும். நான் ஒருத்தன் கூட போய் மோதிரின்னு வச்சுக்க, எந்த தைரியத்தை போய் நம்மள ஒருத்தன் அன்னைக்கா நம்ம தம்பி வந்து கேட்பாண்டாங்கிறதெல்லாம். அந்த விஷயத்துல நீ விட்டு கொடுத்துட்டு போயிட்டியடா, பரவாயில்ல, அண்ணனுக்காக என் உசுறு போனாலும் பரவாயில்லடா, நான் செத்தாலும் அண்ணனுக்காக செத்துட்டு போனா விட்டுட்டு வர மாட்டேன், நீ நல்லவனாவே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டி சாக போறேன்னு தெரிஞ்சு ராமாயணத்துல போர்க்களம் புகுந்தவன் கும்பகர்ணன். அதே மாதிரி மகாபாரதத்துல கர்ணன் ஆறுலையும் போய் கேட்கிறா குந்தி தேவி, அம்மா உன்னை பத்தது நான்டாப்பா, வந்து உன் தம்பி தான் பாண்டவர்களை சேர்ந்துக்க, எப்பமா வந்து சொல்றேன் இந்த விஷயத்த, அன்னைக்கு அம்பான்னு விட்டுட்டா அசிங்கப்படுத்தினே. சூரியனுக்கு மகனாக பிறந்தும் உனக்கு குந்திக்கு ஒரு ராஜகோலத்து பெண்ணுக்கு மகனாக பிறந்தும் தேரோட்டி பையனை நீ அசிங்கப்படுத்தினாங்க, அப்பெல்லாம் விட்டுட்டா, நீ பாட்டு விட்டுட்ட. ஒரு மனிதனை காப்பாத்துறது 4 பேர், மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, அப்பா அம்மா வாத்தியாரு
கடவுள். ஆனா இந்த 4 பேர் தான் காப்பாத்தணும். இந்த 4 பேராலுமே கைவிடப்பட்ட ஒருத்தன் யாருன்னு கேட்டா கர்ணன் தான். பிறந்தோடனே அப்பா சூரிய பகவான் கண்டுக்கல, அம்மா பிறந்தோடனே ஆத்துல விட்டுட்டு போயிட்டா. வாத்தியார் பரசுராமன் நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் தக்க சமயத்துல உனக்கு மறந்து போகட்டும், கடைசியில உயிரை காப்பாத்துற கடவுளும் வந்து நீ செஞ்ச தான தர்மங்களை கூட குரான் சொல்லிட்டு உயிரை எடுத்துட்டு போயிட்டார். அப்ப 4 பேத்தாலே கைவிடப்பட்டவன் என்ன சொல்றாரு, நீ உன் தம்பிகள் தாண்டா பாண்டவர்கள், வாடா வந்து சேர்ந்துக்கிட்டான்னு கர்ணன் சொல்றாரு. ஏமா அன்னைக்கு நீ சொல்லல, இன்னைக்கு வந்து கேட்கிறேன், நம்பிகள் தான் பாண்டவர்கள், உனக்கு 2 வர வேணும். என்ன வர? நான் அவங்க கூட வரமாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த அரங்கேற்ற மண்டபத்துல ஒரு மனிதனுக்கு உயிரிலும் மேலானது எதுன்னு கேட்டா மானம். என்னோட மானத்தை காப்பாத்தினவன் என்னுடைய நண்பன் துரியோதனன். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுக்காக என்ன வர உனக்கு என்ன கேட்டு வாங்கிட்டு போ. 2 வரம் கேட்டா என்ன வரம் கேட்கிறா? பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனனை தவிர வேற யாரையும் என்ன கொல்லக்கூடாது. கையில் வைத்திருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை ஒரு முறை நாகாஸ்திரத்தை ஓதரைக்கு மேல் வரதை பிரயோகிக்க கூடாது. 2 வரத்தை கேட்டா கொடுத்து அனுப்பிட்டார். அப்ப கர்ணன் பதிலுக்கு ஒரு வரம் கேட்டார் தெரியுமா? கர்ணனும் குந்தியும் தாயும் மகனும் என்பது இப்போதைக்கு எனக்கு நான் சாகிற வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது. என்னைக்கு நான் போர்க்களத்துல அடிபட்டு நான் என் உயிரை உடம்ப விட்டு பிரிய போற நிலைமையில இருக்குதோ அன்னைக்கு என் மடியில தூக்கி என் தலையை வச்சு நீ அழு. தலைவரிக்கலத்தோட அழுதுகிட்டு வந்து உன் மடியில என்னை தலையை தூக்கி வச்சு அழுக, நான் பெற்ற மகனே கர்ணா என்னை விட்டுட்டு போயிட்டியடா, நீ அழுக காலகட்டத்திலையும் பெத்த பிள்ளைய பிரிய கூடாது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மகாபாரதம் கொண்டு வந்தது. அப்ப 2 பிரியாணி போடுறது பிள்ளைல கொண்டுகிட்டு இருக்காங்க, கரை முடிச்சு விடுங்க. 2 வரம் கேட்டோன்னே அப்ப என்ன சொல்றாரு, எனக்கு 6 ஜாவு 100 ஜாவு பாண்டவர் 5 பேர், அவங்களோட ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் கொல்லாம விட்டுருவாங்களா? 6 பேர் தான் சொன்னா ஜாவு, இவங்க 99 துரோக மரணம். இவங்களோட போய் நான் ஒருத்தர் வந்து சேர்ந்து வச்சுக்க, இவங்களோட எனக்கு சாவுங்கிறது பாண்டவர்களால் உறுதி. ஆக மொத்தம் எனக்கு சாவுங்கிறது உறுதி. ஆனால் அது செஞ்சோற்று கடனுக்காக என்னுடைய மானத்தை காப்பாற்றி மரணம் பேசப்பட வேண்டும். துரியோதனுக்காக கர்ணன் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். கடவுள் கிருஷ்ண பரமாத்மா அழுதது 2 விஷயத்துல பாரதத்துல. எனக்கு அந்த கதையை படிக்கும் போது கர்ணனுடைய கதைகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும், மனம் வேதனை அடையும். அந்த கர்ணனுடைய இறப்பு அந்த கதையை படிக்கும் போது என் நிலை மறந்து என்னை அறியாம கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்தது. அது எப்படி தெரியுமா? கர்ணன் கேட்கிறாரு, ஐயா என்னை கொல்லணும் எல்லா பேரும் துடிக்கிறீங்க, நீ என்னை வந்து இப்போ உசுர கொடுத்துறான்னு கேட்கிறேன். நான் உசுர கொடுத்துறேன், நான் சாகரை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வீரத்திற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல. அதுதான் கேட்கிறேன், என்னுடைய வீரத்திற்குண்டான அங்கீகாரம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காத கேட்கிறாரு. அன்னைக்கு அரங்கேற்ற மண்டபத்துல அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளன்னு பேர் பெற்றேன். ஆனா எல்லா பேரும் என்ன கேட்டாங்க, இவன் எந்த நாட்டு அரசருடைய மகன், ஜாதி என்ன, ஜாதி உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் வீரத்தை எவனு பாக்கல, என் ஜாதியத்தான் கேட்டாங்க. நான் தேரோட்டியோட பிள்ளைங்க ஏளனமா பார்த்தாங்க, ஆதாரம் என்ன? அப்ப என்னுடைய வீரத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கல. கடைசி வரைக்கும் நான் கேட்கறது என்ன, என்னுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கடைசி வரைக்கும் வெளிப்படாதான் உசுர கொடுத்துறேன், இந்த வீரத்திற்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா கண்ணில இருந்து தண்ணீர் வெளியே சொன்னாராம், கர்ணா உன்னுடைய கரத்தில் நீ வில்லேந்தாத நேரத்திலே, உன்னுடைய ரதத்தினுடைய சக்கரம் பூமியிலே புதைந்த நேரத்திலே, கற்ற வித்தைகளை நீ அடியோடு மறந்த நேரத்திலே கிடைத்ததொரு நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா, இது ஒன்றிய காலம் உள்ள. முன்னாடி சொன்னாரு ஒவ்வொருவனே உன்னை பயந்து நாங்க உன்னை கேட்டு வாங்கணுமே, அங்கேயே அதுதான்டா உனக்கு அங்கீகாரம். உன்னை தூக்கி பல்லக்கில் வைக்கணும் அவசியம் இல்ல, உனக்கு பயந்துட்டு கவச குணத்தை கேட்டு வாங்க சொல்லி நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் தேவேந்திரன், அது உனக்கு கிடைச்ச அங்கீகாரம். உங்ககிட்ட கவச குணத்தை கேட்டு வாங்கினதுக்கு ஒரு அங்கீகாரம். அது மாதிரி பொய் சொல்ல வச்சோம், அதுவும் அங்கீகாரம். தொடைய தொலைச்சோம், அதுவும் உனக்கு ஒரு அங்கீகாரம். கற்ற வித்தை கத்துக்க தெரியாம போட, அதுவும் அங்கீகாரம். உனக்கு பயந்து உனக்கு அங்கீகாரம் நான் கொடுத்தேன் பாரு, அதுதான்டா உனக்கு கிடைச்ச அங்கீகாரம். கடைசியில விஸ்வரூபம் காமிச்சாரு, யாருக்குமே கிடைக்காது, அப்பையும் அழுதாரு. அது மாதிரி துரியோதன மனைவி பானுமதி இறக்கும் போது அழுவார் கிருஷ்ணன். எல்லாம் பீஸ்மர்மாங்க, அது கிடையாது. துரியோதன மனைவி பானுமதி இறக்கும் போதும் கர்ணன் அந்த ஆகும் போதுதான் தேரை ஓட்டிக்கிறவர் தன்னுடைய கண்ணில இருந்து வருமா. ஏன் அந்த சொல்ற தான் ஆடா விட்டான் தசையா, அபிமன்யு யாரு? தங்கச்சி மருமை இல்லையா? சூழ்ச்சி பண்ணி. அதுவும் பாருங்க, அபிமன்யு மகாபாரத கதையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாநாயகர்கள். அபிமன்யுல இளம் வயதிலே அத்தனை பேர் 6 பேர். சந்திரனோட பிள்ளை சாமி, நீங்க சொன்ன மாதிரி மார்க்கண்டேயன் மாதிரி சந்திரனோட பிள்ளை அவரு. அவங்க போய் கேட்பாங்க, அர்ஜுன் வந்து எனக்கு சந்திரன் மாதிரி மிக அழகாக மிக அழகாக ஒளியில் ஒரு பிள்ளை வேணும், அவர் என் பிள்ளைவே நான் தரேன் வச்சுக்கோங்க, ஆனா 16 வருஷம் திருப்பி எடுத்துக்குவேன், அதுக்கு மேல வச்சுக்க மாட்டேன் பூமியிலேன்னு சொல்லிவாரு. அதனாலதான் அபிமன்யு இறக்கப்பட்டது மகாபாரத போர்ல. அபிமன்யு கூட்டு விஷயம் பேசுறீங்க. எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன், அஸ்வத்தாம, இத்தனை பேரையும் ஒரு சின்ன பையன் சமாளிச்சிருக்கான்னா அவன் உயிரும் போகல. உயிர் போக முடியாம அந்த உயிர் உடம்ப விட்டு போக முடியல. பார்த்தான் கர்ணன் தான் கொள்ளுவார். கர்ணன் போய் கேட்கிறான், ஐயா யார் எது கேட்டா இல்லன்னு சொல்லாம கொடுக்குறவன் கர்ணன், உடஞ்ச வளையாது கூடியா கேட்க மாட்டாங்க சாமி. அது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சுத்தமான வீரன் போய் போர்க்களத்தை எதிராட்டு வந்து ஆயுதம் கேட்க மாட்டாங்க. நல்லா படிச்சு பாருங்க, ஆயுதம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வீரர்கள் வந்து எனக்கு ஒரு ஆயுதம் கூட கேட்க மாட்டாங்க.
அவ்வளவுதான். இல்லங்க தோத்துட்டு புறமுதுகிட்டு ஓடுறத விட ஆயுதத்தை கூட நான் என் உயிரை காப்பாத்திக்கிறேன். எப்படி எதிராளிட்ட போய் ஆயுதம் எப்படி கேட்பாங்க? கர்ணன்ட்டத்தை யார் கேட்டா இல்ல போர்க்களத்துல போர்க்களம் என்பது இருவருக்கு சண்டை. இப்ப ஊருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பகுதி சண்டை, இந்த பக்கம் இந்த பக்கத்துல சண்டை, அவங்க போய் எனக்கு ஒரு அருவா கொடுன்னு கேட்பாங்களா? நீங்க இப்படி சிந்திக்கிறீங்க. அங்க கதையில சிந்திங்களே நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கணும். அப்ப இவங்களோட சரிசமா போர் புரியணும்னா எதிரியா இருந்தாலும் யார் கேட்டா இல்லங்காம கொடுக்குறவன் கர்ணன் அப்படிங்கறத அந்த கதையினுடைய. அவர் என்ன கர்ணன் ஏன் குத்தினாருன்னா சண்டை முதுகுல குத்திர கூடாங்கிறது அவன் உடம்புல நெஞ்சில குத்தி கொள்ளுவாரு. அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய வலி வேதனை தாங்க முடியல. அவனுடைய இந்த இளம் வயதுல இத்தனை பேரை சமாளிச்சாலும் இவனுடைய வேதனையை பொருட்கொள்ள முடியாம தான் சொல்றான். குத்த போறா அப்பதான் சொல்றாரு கர்ணன். இவன் கேட்கும்போது கர்ணன் சொல்றாரு, ஐயா இந்த காலம் உள்ள வரைக்கும் சொல்லுவாங்க கர்ணன் தான் சிறந்த வில்லாளன், அர்ஜுனன் தான் சிறந்த வில்லாளன்ற பட்டம் எனக்கும் உங்க அப்பனுக்கும் கிடைக்காது. இந்த பூமியில இருக்கிற இந்த காலம் உள்ள வரை எங்க 2 பேத்த காட்டிலும் சிறந்த வில்லாளன் வீர அபிமன்யுன்னு உனக்கு தாண்டா பட்டம் கிடைக்கும் அப்படின்னா. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒவ்வொன்றா விஷயங்கள் நடந்துட்டோம்னா மகாபாரதத்தோட 5 லட்சம் கிளைக்கதைகள் இருக்கு. இது இப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி பண்ணிக்கலாமே. நம்ம அப்படிதான் இன்னைக்கு நம்ம ராமாயண மகாபாரதம் படிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை எடுத்து படிச்சோம்னா ஒரு தீர்வு கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காக தான் பேசுறது. இல்லாட்டி இது மகாபாரதம் வந்து கடைசி வரைக்கும் அது கதையின் கரு என்ன, ஒரு மாயமான வாழ்க்கையை விட பிரச்சனையில மாட்டிக்குவோம். சீதாதேவி மாயமான பார்த்து ஆசைப்பட்டாங்க, பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. தர்மர் வந்து ஒரு மாயமான மான பார்த்தாரு, பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். அது மாதிரி கலியுகத்துல வாழும் மக்களே இதை படிங்க. மாயமான வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்தா கடைசியில பிரச்சனையில மாட்டிக்கணும் அந்த விஷயங்களை பேசுறது. அவ்வளவுதான். சரி, வெகு விரைவில் ஆள் கிடையாது, பேசுறதே கிடையாது. பாட்டா படிட்டு போக முடியாது. நிறைய சந்தேகம். அதனால நான் வந்த வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை சாமி? உனக்கு வளகாப்பு நடத்தலாம் இருக்கேன். எனக்கு வளகாப்பா? என்ன மாசமா இருக்கேன் வளகாப்பு இருக்கீங்க? பேச்சா பாரு, பேச்ச கேட்கணும். எதுக்கு சாமி வளகாப்பு நடத்துறீங்க? வளகாப்பு நடத்துறோம் நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல கல்யாணம். கல்யாணமே நான் எடுத்தது மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். நம்ம என்ன சொல்லிடுறோம்? வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போங்க, பொண்ணு பார்க்க போங்க. போயிட்டு உங்க பொண்ணுக்கு வளகாப்பு நடத்தணும்னு சொல்லுங்க, மெச்சிக்குவாங்க. கேட்டா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்ல, நம்ம கல்யாணம் வளகாப்பு சொல்லி நல்லா மெச்சிக்குவாங்க ஊருக்காங்க. மாப்பிள்ளை வச்சா பாரு. இல்லம்மா நான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னா நீ வேணாம்ப. சரி, அப்ப இப்ப மாப்பிள்ளை வேணும்னா வேணாமா? நான் வேணா உங்களுக்கு பொண்ணு பார்க்கவா? எனக்கா இப்போதைக்கு ஆசை காலையில வேணா. இல்ல இல்ல, ஏன்னா நான் செவனே நீங்க வந்து பொண்ணு பாக்குறீங்களே, நான் வந்து உங்களை மாப்பிள்ளை கேட்டேனா? எந்த பிள்ளை அப்பா வந்து உங்களுக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டாரா? எந்த பிள்ளையாவது கேட்குமா? எனக்கு வயசு வந்துருச்சு, எனக்கு புருஷன் பார்த்து செவனே அது உங்களை மாதிரி முடிவு. ஒரு பெண்ணுக்கு 5 வகையான தந்தை பிறப்பித்தவன், வளர்ப்பித்தவன், அண்ணன் தந்தன், ஆபத்துக்கு உதவினவன், மனம் முடித்து வைப்பவன். 5 வகையான அப்பா இருக்காங்களா? உன்னை நம்பிராஜன் பெத்தாரா? கிடையாது, வளர்ப்பு மகள். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். நானும் உனக்கு யாருக்கு வேண்டாத வேலை? உனக்கு யாரு எனக்கு பாயச வேலை? யாருமா உனக்கு? நான் நீங்க எனக்கு வந்து எனக்கு எங்க அப்பாவா? ஆமா, மாப்பிள்ளை வந்து அப்பா இல்லையா? எனக்கு எங்க அப்பா சண்டையை எப்படி புடிச்சு வச்சாங்க? ஐயா நாரதரே, எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. எங்க அப்பா இருக்க பாத்து ஊர் மக்கள் எல்லாம் பாப்பாங்க. நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கடாமட மாதிரி திட்டாங்க. பொம்பளை பிள்ளை வயசாகிட்டே இருக்கு, பருவத்தை பயிர் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலையா? என்று மார்க்கண்டே இனிதான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையோட சிறப்பு சொல்லுங்க பாப்போம். முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி. முருகன் தான் புருஷன். முருகன் எந்த முருகன்? டீ ஆட்டார்ல முருகன். அந்த டீ ஆட்டார் முருகன் கேட்கல. எந்த முருகன்ற? முருகப்பெருமான யாரு? மூ என்றார் முகுந்தன், ரு என்றார் ருத்ரன், கா என்றார் காகுந்தன், முப்பெரும் தேவர்களுடைய அம்சமான மலையில இருக்காருன்னு கேட்டேன் சாமி. இப்பயா தனிகை மலையில இருக்கா? தனிகை மலை வேற மலையில இல்லையா? மொத்தம் அவருக்கு ஏற்கனவே 5 வீடு இருக்கு. சரி சரி, இல்ல ஒரு மலையில கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு குடிச்சுட்டு இருக்காங்களே, அதுதான் கேட்டேன். என் பழக்காரன் சொல்றியா? முருகன் தான் முடிச்ச பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் வேண்டாம்? நான் பக்தியாவே இருந்துட்டு போறேன். ஏன் ஆண்டாள் பக்தியாக இருந்து திருமணம் பண்ணலையா? இருந்துட்டு போறாங்க. மீரா பக்தியா தான் இருந்தா ஏத்துக்கலையா? நானும் ஒரு பக்தியா இருந்துட்டு போறேன். ஏற்கனவே ஒரு கொண்டாடி இருக்கல, இப்பதான் வாய்க்கா பேசுறீங்க. ஏற்கனவே கொண்டாடி கல்யாணம் பண்ண முடியாது. ஆமா, நீ ஒண்ணு அதாவது ஒரு உலகத்துல புருஷன் கிடைக்காம தெரியுது. வந்த புருஷனோட ஐயோ புருஷனே வேணாம் சாமி. அப்பாடா அல்வகரம் இந்த அவசையை விடுத்து அல்வமணி அவளை விடுத்து அவரே சொல்லுவதற்கு கேளவா குடி கொடுப்பதற்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? நீ என்ன அடிக்கிற? அடிக்கிறியா? அந்த என்ன சொல்லுது? கூட்டி கொடுக்கிறவன் நீ அடிக்கிறியா? கீரையில் 14 உலகம் சுற்றக்கூடிய முனிவரை பார்த்து அடிக்கிறேன்னு சொல்றீங்க. அடுப்புலதே எனக்கு அது என்னை தவறா பேச வாசிக்கிறாள். கீரையில் 14 உலகம் சுற்றக்கூடிய முனிவரான நாரதரை பார்த்து எப்பொழுது கூட்டி கொடுக்கணும் என்று கேட்டாயோ. இந்த வாழை சூரியன் மறைவதற்குள்ளாக இப்படியா சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனம் முடித்து வைக்காவது நான் ஆர்வம் இல்லை. அவரே நாரதர் இல்லைன்னு போறாங்க. நாரதர் இல்லை என்ன வரைக்கும் ஐயா இடிச்சு போற உள்ளே பாரு. அதான் எந்திரிச்சு பாருங்க, புரிய வர போறாரு. பிரம்மமுகூர்த்த நேரம் எந்திரிச்சு எழுப்பிடுங்க. எல்லாரும் பள்ளியில போய் முருகனை பார்க்க போறீங்க, தனியை மேல திருப்பணம் போய் பார்க்க போறீங்களா? உங்க ஊருக்கு யார் முருகன் வேஷம் போட்டு வர்றாங்களோ அவங்க முருகன் தான். அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துல அந்த எந்திரிங்கன்னா எந்திரிச்சு போறீங்க, உட்காருங்க தான். எந்திரிச்சு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நல்ல விஷயம், பிரயோஜனமா இருக்கும். எந்திரிச்சு உள்ள போவோம். இல்லைன்னு ஒரு 4 பாட்டு அப்படி எந்திரிச்சாங்கப்பா.
நம்மளை பொறுத்த வரைக்கும் முடியாத போய் எல்லாரும் எச்சு உட்கார. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா தான்? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமா, வள்ளி வந்து குறி சொல்றவங்க தான். வள்ளி வந்து குறி சொல்றவங்க எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். வள்ளி ஜாதகம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு சில விஷயம் சொல்றேன், கேட்டுக்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஜாதகத்துல தோஷம் வந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாதக தோஷத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஜென்மத்தில் இடத்துல அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு கொஞ்சம் ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். கொண்டு உங்க ஜாதகத்தை குறையுள்ள ஜாதகத்தை வச்சீங்க, தோஷமுள்ள ஜாதகத்தை வச்சீங்கன்னா தாக்கம் குறையும். எங்க தெரியுமா? திருச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, சமயபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமயபுரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில். 3000 வருஷம் பிரம்மனே எங்க தவம் வந்து தலைவிதியை மாத்திக்கிட்டார். அங்க போய் ஜாதகத்தை வச்சீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த பிரம்மனுக்கு சந்ததி தெளிச்சு அனுப்புவாங்க. ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். யாருக்காவது ராகு தோஷம் வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆக இருந்தா, கல்யாணம் பார்க்க வந்து அப்படி பணத்தெல்லாம் செலவு பண்ணாதீங்க. எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா கருடன் சுத்தி வர்றாருல, அந்த நிழல் உங்க மேல படுற மாதிரி பார்த்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. குண்டுமணி கண்ணழகா, கோதண்ட மூக்கழகா, சங்கு கழுத்தழகா, கண்டேவன் தரிசனம் போற்றி போட்டிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. ராகு தோஷம் குறைஞ்சு வேணா போய் எழுதி வாங்கிக்கோங்க. அது மாதிரி எந்த கோயில் வேணும் போகும்போது தர்மம் பண்ணுங்க. சாமி கும்பிட்டு வரும்போது பணம் தர்மம் பண்ணாதீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அது மாதிரி பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க, இந்த கையில சாதம் பரிமாறாதீங்க. ரொம்ப பேர் இப்போ வந்து டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த கையில சாதம் பரிமாறுறீங்க, இந்த கையில பொட்டு வைக்கிறீங்க, இந்த கையில பூ பிச்சு சாமிக்கு போடுறீங்க. செய்யக்கூடாது. இந்த கையில உங்க வீட்டுக்காரர் நீங்க சாதம் பரிமாறினீங்கன்னா ஒரு நாள் ஆயுள் குறையும். நம்ம இந்த கையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு குறையும். இந்த கையில சாப்பாடு நீங்க பரிமாறி சாப்பிட்டா ஒரு நாள் ஆயில் குறையும். தயவு செய்து தப்ப செஞ்சிடாதீங்க. காலில் ஒரு மெட்டி போடுங்க, 3 மெட்டி போடாதீங்க. ஏன்னா 3 மெட்டி போட்டீங்கன்னா எதிர்மறை சக்தி வந்துடும். இடுப்புக்கு மேல வெள்ளி இருக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழே தங்கம் இருக்கக்கூடாது. 2 எதிர்மறை. வெள்ளி வந்து சுக்கிரன் கதிர்வீச்சை இழுக்கும், தங்கம் வந்து புதன் கதிர்வீச்சை இழுக்கும். அப்ப 2 எதிர்மறை ஆயிடும். அதுல இடுப்புக்கு கீழே வெள்ளி, இடுப்புக்கு மேல தங்கம். இது மாறக்கூடாது. அது மாதிரி கையில வளையல் இல்லாம வீட்டுக்காரர் சோறு போடாதீங்க. கர்ப்பமான பெண்கள் கையில கண்ணாடி வளையல் போடுங்க. அந்த ஓசை கேட்க வீட்டுக்கு கெட்ட சக்தி வராது. இது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி வீட்டுல சாம்பிராணி பூ போடுங்க. சாம்பிராணி போட தெய்வ சக்தி வருங்கிறது புராணம். சாம்பிராணி பூ போட வைரஸ் எது வீட்டுக்குள்ள வராது. யாரும் நமக்கு செய்வன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு ஏதோ நடமாடுற மாதிரி பயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு பயம் வந்தா செய்வனெல்லாம் இருக்கேன், நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம். யானை நடந்து உன கால் தடுத்து மண்ணு, எருது மாடு நடந்து உன கால் தடுத்து மண்ணு, நண்டு வளையிற மண்ணு, பூமியில புற்றுமண், நீருள்ள குளத்துமண். 5 மணி இது ஒன்னா பிசைஞ்சு ஒரு பெட்டி செஞ்சு 9 புள்ளி அமைச்சு நவதானி நவரத்தன கடையில விற்கி அதை வாங்கி போட்டு மண்ணாலே பெட்டி மூடி வீட்டுக்கு முன்னாடி ஈசானியில வடகளுக்கு அது ஆழமா பதிச்சு வச்சு 40 நாளைக்கு விளக்கேற்றி கந்தஸ்ரீ படிச்சிட்டீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் வராது. பிரம்மபுத்திரத்தில் விளக்கேற்றி எனக்கு நன்றி இறைவா நீ படிச்சதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் நல்லா நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கை நல்லபடியாக வாழுங்க. வாய்ப்பு கொடுத்து பேசியதை கேட்டு அத்தனை பேருக்கும் மனசார உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி.
நம சிவாய நமகே ஓம் நம சிவாய நமகே அவனும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரகன ஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களையும் சிக்கல் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்தனானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் இன்பான் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தர வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இளையோர் சுந்தரவல்லி இந்த வனத்திலே சுதந்திரமாக விளாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க மன்னவனை பார்ப்பதற்கு முன்பாக இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் ரவீந்திரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை நீக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அன்பு அண்ணா சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். கனவு மரவா
நான்முகன் மைந்தரை நற்றமிழ் புலவரை மூன்று லோகங்களும் சென்று கவிழ்வாட வல்லமை மிக்க வீணாகன பெயரை தங்களையும் வருக 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 என்று தங்களையும் இசையின் வரிகளால் தங்களை வரவேற்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட நான் தங்களுக்கு வரவேற்பளித்து அதன் பிறகு தங்கள் நமோ நமகேதவ நாரதரே நமோ நமகேதவே நாரதரே நமோ நமகேதவ நாரதரே நாட்டி செல்லமேவி பாட்டி பிரியே நமோ நமகேதவ நாரதரே தங்களை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியுற்ற நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பேன் என்று கருதுகிறேன். முருகா வருமலையிலே வேள்விமலை சாரலிலே அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். கனியை கண்டதும் கனியினுடைய சிறப்பை கந்தனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து விட்டேன் முருகா. கண்டது கனி பார்த்தது நாரதமணி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழமி என்ற ஸ்தாபனம். இன்று கண்டு வந்த கனியினால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சின்ன வீடு ஏற்பாடாகும். அப்படியா? கனியின் பெருமை எடுத்து மகனுக்கு தேங்கதடி வங்கனுக்கு வேலிக்கும் உங்களையே கண்டு மனம் பூரித்தே அக்கனியை இக்கணமே கொய்யாவ கைதனைக்கு அக்கனியை இக்கணமே கொய்யாவ கைதனைக்கு பொன்னிறைய முருகையா புல்வீரே. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் அப்படிப்பட்ட பூங்கனியை கண்டு மனம் பூரித்த தங்களை காணுகின்ற பொழுது சாக்கமென்ன முனியே சாக்கமென்ன முனியே சாக்கமென்ன முனியே வருக
பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கனிக்குண்டான அடையாளம் அல்லது. பிறகு பெண் பார்த்து வந்து பெண் ஆதியில் பாடிய கவிதைகளை கண்டு கொண்டே ஆமா. தாங்கள் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது, கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று. அந்த கன்னியின் பெயர் ஆதியிலே 2 மாதங்களுக்கு வாக்களித்தீர்கள். கொடுத்த வாக்கின்படி அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இருவரில் அமிர்தவல்லியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு திருமணம் செய்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவல்லி சுதந்திரவல்லியாக காவல் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்னவனை திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது. இப்போது இப்படியே சென்றால் வேடுவனாக மாறி செல்ல வேண்டும். அஞ்ஞானத்தில் இருக்கிறார், விஞ்ஞானத்தை புகட்ட வேண்டும் என்றால் வேடுவனாக மாறி சென்று 8 வகை திருமணத்தில் வேட்டைக்கு பான் போட்டு ஒரு குட்டியை தெளிச் சென்று காந்தர மனம் சொல்லக்கூடிய கடிமணம் முறிந்து உலக மக்கள் அனைவருக்கும் பிரம்ம முகூர்த்தத்திலே சூரியன் மறைவதற்குள்ளாக வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக காட்சி தர வேண்டும். முருகா, அப்படியே ஆகட்டும். திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக 2 பூமாலை, பாட்டி என்ற மாமாலை, மும்மாலை தங்களுக்காக திருத்தணிகை மலையிலே காத்துக் கொண்டிருக்கும். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை. நன்றி. சரவண பவ என்றலை தான் உடனே வந்து நிற்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வெற்றிவேல். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, தலையெல்லாம் கண்கள் சொல்லும் தலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, தலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. தமிழ் தந்தவரே